நமஸ்காரः எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து பார்க்க போறது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டாபிக், அதே மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, அது வந்து உரி சொற்கள் பத்தி. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இங்கிலீஷ்ல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல வந்து உரி சொற்கள். ஸோ அது எப்படி வந்து சமஸ்கிருதத்துல வருங்கிறது பார்க்கலாம். ஸோ உரி சொற்கள் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருட்களுடைய இல்ல ஒரு நபர்களுடையோ தன்மையை வந்து குறிக்கிற மாதிரி என்ன சொற்கள் இருக்கோ அதுதான் வந்து உரிச்சொல். ஸோ அதுதான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் வந்து உத்தமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, உத்தமானு நன்றாக அப்படின்னு பொருள். ஸோ பாலகா அஸ்தி, உத்தமஹா பாலகா அஸ்தி. ஸோ நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கு உத்தமஹா பாலகா. இங்க வந்து மெயினா நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த உத்தம அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பாலினத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ பாலகா அப்படி வரும்போது உத்தமஹா அப்படின்னு வரும். பாலிகா அப்படின்னு வரும்போது உத்தமா அப்படின்னு வரும். அப்புறம் புஸ்தகம் அப்படின்னா உத்தமம் அப்படின்னு வரும். ஸோ அந்த பாலினம் என்ன வருதோ பின்னாடி அந்த வார்த்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் வந்து மாறும். ஸோ உத்தமஹா பாலகா நல்ல பையன், அதுல நல்ல சிறுவன். உத்தமா பாலிகா நல்ல சிறுமி. உத்தமம் புஸ்தகம் நல்ல புத்தகம். ஓகே, ஸோ இங்க உத்தம அப்படிங்கிறது வந்து அந்த பொருள் வந்து நன்றாக இருக்கிறது அப்படின்னு அந்த பொருளினுடைய தன்மையை குறிக்கிறதால இது வந்து உரிச்சொல். ஸோ அது வந்து உத்தமா அப்படிங்கிற உரிச்சொல் வந்து அந்த பாலினத்தை பொறுத்து மாறுபடும். ஓகே, ஸோ உத்தமஹா பாலகா, உத்தமா பாலிகா, உத்தமம் புஸ்தகம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இந்த உத்தமாங்கிற வேர்டு வந்து நீங்க ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் தேவாலயः, उत्तमः देवालयः. ग्रन्थः, उत्तमः ग्रन्थः. लेखनी, उत्तमा लेखनी, நல்ல பேனா. नर्तकी, उत्तमा नर्तकी. गठी, उत्तमा गठी. ओके, सो सीता, उत्तमा सीता. परीक्षा, உத்தமா பரீட்சா. இங்க வந்து உயர்திணை அக்ரிணை வேறுபாடு இல்லை. நம்ம ஜென்ரலா பாலினம் எப்படி வருமோ அந்த வார்த்தைக்கு என்ன பாலினமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வார்த்தையும் மாறிடும். அதே மாதிரி புஸ்தகம், உத்தமம் புஸ்தகம், உத்தமம் புஷ்பம், உத்தமம் ஜலம். ஓகே, ஸோ எல்லா பாலின மற்ற வார்த்தைகளுக்கும் அம்முன்னு ஆட் ஆகும். உத்தமம் புஸ்தகம், உத்தமம் ஜலம், உத்தமம் வனம், உத்தமம் மித்திரம், இது மாதிரி. அதே ஆண்பாலா இருந்தா உத்தமஹா, பெண்பாலா இருந்தா உத்தமா. ஓகேவா? குயிக் ஷார்ட் எக்ஸசைஸ். உங்க சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பொருட்களுடைய பெயரை வந்து நீங்க உத்தமாவுடைய வேர்டு வந்து நீங்க ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். उत्तमः विद्यालयः, उत्तमा वैद्यशाला, उत्तमं पुस्तकम्. पाकः, उत्तमः पाकः. भोजनम्, उत्तमं भोजनं. रोटिका, उत्तमाः रोटिका, उत्तमा रोटिका. उत्तमा रोटिका. जलम्, उत्तमं जलं. कूपी, उत्तमा कूपी. उत्तमम्. उत्तमः देवालयः, उत्तमा द्रोणी, उत्तमं वस्त्रम्. उत्तमं. गृहम्, उत्तमं गृहम्. वाटिका, उत्तमा वाटिका. मार्गः, उत्तमः मार्गः. देशः, उत्तमः देशः. पिता, उत्तमः पिता. माता, उत्तमा माता. मित्रम्, मित्रम्, उत्तमं मित्रम्. मित्रः, उत्तमः मित्रः. आम्, सम्यक्. उत्तमः शुनकः, उत्तमा द्विचक्रिका, उत्तमं कम्बलं ब्लाङ्केट्. श्लोकः,
उत्तमः श्लोकः वाक्यं उत्तमं वाक्यं वार्ता उत्तमा वाक्या उत्तमा वार्ता घटी उत्तम गडी उत्तमा घटी யா उत्तमा ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பக்கத்துல வர்ற அந்த சொல்லு என்ன பாலினமோ அதை பேஸ் பண்ணி உத்தமஹா உத்தமா உத்தமம் அப்படின்னு வரும். ஆனா எல்லா வார்த்தைகளுமே வந்து உத்தமஹா உத்தமா உத்தமம் மாதிரி சில இடத்துல வராது. சில இடத்துல வந்து அது வந்து பெண்பால்ல மட்டும் சில வார்த்தைகள் வந்து ஈல முடியும். லைக் எக்ஸாம்பிள் சுந்தரஹா, பெண்பால் வரும்போது சுந்தரா அப்படின்னு வராது, சுந்தரின்னு வரும். பிளஸ் வந்து நபும்சகலிங்கம் அந்த பாலின மற்ற வார்த்தைகள் சுந்தரம் வரும். சுந்தரஹா, சுந்தரி, சுந்தரம். ஓகே, பட் இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம டிக்ஷனரி செக் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து மெயினா வந்து உத்தமாங்கிற மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆல தான் முடியும் பெண்பால்ல. பட் சில வார்த்தைகள் வந்து ஈல முடியும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா கோஷால வந்து இந்த லிஸ்ட் இருக்கு. நான் அந்த லிங்க் நான் அனுப்புறேன். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அபண்டன்ட் இந்த அதிகமா இருக்கிறதுக்கு வந்து பிரபூதஹா, பிரபூத அப்படிங்கிறது வேர்டு. ஸோ பிரபூதஹா, பிரபூதா, பிரபூதம். ஸோ பிரபூதஹா அதிகமா இருக்கிறது. அப்புறம் ஆங்கிரியா கோபமாக இருக்கிறதுக்கு வந்து குபிதஹா, குபிதா, குபிதம். ஸோ குபிதஹா பாலகா, குபிதா பாலிகா, குபிதம் மித்ரம். ஸோ கோபமா இருக்கின்ற சிறுவன், கோபமா இருக்கின்ற சிறுமி அண்ட் ஃப்ரெண்ட். கர்விதஹா, கர்விதா, கர்விதம் அப்படின்னா கர்வத்தோட இருக்கக்கூடிய. சுப்தஹா, சுப்தா, சுப்தம் தூங்கி கொண்டிருக்கின்ற. பாலகா சுப்தஹா அஸ்தி சிறுவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இல்ல சுப்தஹா பாலகா தூங்கி கொண்டிருக்கின்ற சிறுவன். சுப்தா பாலிகா, சுப்தம் மித்ரம். இங்க பார்த்தீங்கன்னா சுந்தரஹா, சுந்தரி, சுந்தரம். ஸோ சில இடத்துல வந்து ஈல முடியும். சுந்தரஹா பாலகா அழகான சிறுவன், சுந்தரி பாலிகா அழகான சிறுமி, சுந்தரம் மித்ரம் அழகான ஃப்ரெண்ட். அப்புறம் ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டம். ஸ்ரேஷ்டா அப்படின்னா சிறப்பான. ஸ்ரேஷ்டா பாலகா சாத்திரா சிறந்த சிறுவன் இல்ல சிறந்த மாணவன். ஸ்ரேஷ்டா சாத்ரா சிறந்த மாணவி. ஸ்ரேஷ்டம் மித்ரம் சிறந்த நண்பன். இங்க அதே மாதிரி குருஹு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா குருஹு அப்படின்னா பெரியதாக இருக்கின்ற. ஸோ நார்மலா வந்து சிக்ஷகர்களுக்கும் குருன்னு தான் சொல்லுவோம். பட் வந்து குருஹு நார்மலா வந்து பெரிதான அப்படின்னு பொருள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து குருஹு தேவாலயா. ஸோ பெரிய தேவாலயம் அப்படிங்கிறது பிருகத் தேவாலயா அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து குருஹு தேவாலயா அப்படின்னு சொல்லலாம். ஸோ குருஹு தேவாலயா. அதே வந்து பெண்பாலா இருந்தா வாட்டிகா இருந்தா குருஹு வாட்டிகா இல்ல குருவி வாட்டிகா. அதே வந்து வனம் குருவனம் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்பால் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. குரு ஊல முடியும் இல்ல ஈலியும் முடியுது. ஸோ அதனால சில ஃபார்ம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து ஷார்ட்கட் இல்லை. பட் நீங்க வந்து கிராமர் தெரிஞ்சுக்கும் போது அது ஷார்ட்கட்ஸ் பின்னாடி கிடைக்கும். பட் இனிஷியலா வந்து இது மாதிரி சுந்தர சப்தா அப்புறம் வந்து குரு சப்தா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் மற்ற எல்லாமே வந்து ஆல தான் முடியும். மோஸ்ட்லி ஆல இருக்கிறது அதிகமா இருக்கும். இங்க வந்து ஹாஸ்ய கரஹா அப்படின்னா ஜோக்கர் இல்ல வந்து ஒரு சிரிப்பு ஊட்டுபவர் அது மாதிரி பொருள் வரும். ஹாஸ்ய கரஹா அப்படின்னா நகைச்சுவையான. ஹாஸ்ய கரஹா பாலகா ஃபன்னி பாய். ஹாஸ்ய கரி பாலிகா ஃபன்னி கேர்ள். அப்புறம் ஹாஸ்யகரம் மித்ரம். ஹாஸ்ய கரி இங்க வந்து ஈல முடியும். ஸோ சில இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கணும். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ ஏகாக்கி, ஏகாகினி, ஏகாக்கி இங்க பாத்தீங்கன்னா ஆண்பால்லே வந்து ஏகாக்கின்னு வரும். ஸோ இனிஷியலா என்ன கேட்டா நீங்க இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஆல முடிகிற லெட்டர்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வேர்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தீர்கா, தீர்கா, தீர்க்கம். நீச்சா, நீச்சா, நீச்சம். மத்தியஹ, மத்யா, மத்யம். ஓகே, சங்கீர்ணஹ, சங்கீர்ணா, சங்கீர்ணம்.
சமீபः சமீபா சமீபம். ஸோ சமீபः தேவாலயः கிட்ட இருக்கிற கோவில், சமீபா வாட்டிகா கிட்ட இருக்கிற தோட்டம், சமீபம் வனம் அருகில் இருக்கின்ற காடு. ஓகே, நவீனஹ புதிதான புதிய. ஸோ நவீனஹ கிரந்தஹ புதிய புக்கு, நவீனா கூப்பி புதிய பாட்டில், நவீனம் மித்ரம் ஓகே புது ஃப்ரெண்டு. ஸோ அதே ஆப்போசிட் அப்படின்னா பிராச்சீன பிராச்சீனா பிராச்சீனம். ஓகே, பிளஸ் வந்து தரித்திரஹ அப்படின்னா புவர், தரித்திரஹ தரித்ரா தரித்திரம். ரிச்சுக்கு வந்து தனிகா தனிகா தனிகம். அப்புறம் வந்து பழுத்ததுக்கு வந்து பக்வஹா பக்வா பக்வம். அப்புறம் வர்த்துலஹா வர்த்துலா வர்த்துலம் ரவுண்டா இருக்கிறது. அப்புறம் துக்கிதஹா துக்கிதா துக்கிதம் சோகத்தோட துக்கத்தோட கூடியது. தீக்ஷணஹா தீக்ஷணா தீக்ஷணம் கூர்மையான. ஹரஸ்வஹா ஹரஸ்வா ஹரஸ்வம் குட்டையான இல்ல குட்டையான அப்படின்னு சொல்லிக்கலாம், ஷார்ட்டா இருக்கிறது. அப்புறம் லகுஹு சின்னது, சதுரஹா ஸ்மார்ட் டேலண்டோட இருக்கிறது, மிருது ரொம்ப மிருதுவா இருக்கிறது. அது மாதிரி தீரஹா ருஜுஹு கோரஹா கிருஷஹா. ஸோ ஒரு முறை நீங்க வந்து இந்த லிஸ்ட் பாருங்க, டோட்டல் 44 இருக்கும். பட் இது ஒரு ஐடியா கொடுக்கும் எந்தெந்த மாதிரியான ஒரு சொற்கள் சமஸ்கிருதத்துல இருக்கும், அது எப்படி வருங்கிறது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சில சென்டென்சஸ் நீங்க வந்து ட்ரை பண்றீங்களா? ஓகே, சேஞ்ச் இஸ் ஒன்லி ஃபார் ஃபெமினின் ஜெண்டரான்னு கேட்டிருக்கீங்க. பட் ஜென்ரலா வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல தான் இந்த சேஞ்ச் வரும். பட் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குருங்கிற வார்த்தையை வந்து ஊல முடியும். ஸோ இது வந்து குரஹா அப்படின்னு சொல்ல மாட்டோம், குருஹு அப்படின்னு வரும். ஸோ அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பட் பொதுவா வந்து பெண்பால்ல தான் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரும். ஈல முடியும், இல்ல வந்து அந்த ஒரிஜினல் ஃபார்ம் என்னவோ அது மாதிரி முடியும். பட் இது வந்து பியூரா வந்து நீங்க டிக்ஷனரி பார்த்தா தான் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இது பார்த்து இதுல கிடைக்கல அப்படின்னா நீங்க அந்த ரெகுலர் டிக்ஷனரியில போயிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சுப்த அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கின்ற. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இங்கே பிராக்கெட்ல வந்துடும். ஸோ சுப்தஹா சுப்தா சுப்தம், இதுதான் அந்த ஃபார்ம்ஸ். ஸோ இன்கேஸ் அந்த லிஸ்ட்ல இல்லாத வார்த்தைகள் வந்தாலும் இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து மெஸ்குலின் ஃபெமினின் நியூட்டர் ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ், நீங்க ஏதாவது இதுல இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது 1 or 2 வேர்ட்ஸ் பிக் பண்ணி நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. सः एकाकी पाठं पठति. பாட்டம் படதி. அவன் தனியாக பாடம் படி அவன் தனியாக பாடம் படிக்கிறான். உத்தமம். பாலகः சந்துஷ்டः அஸ்தி. பையன் சந்தோஷமாக இருக்கிறான். பாலிகா சந்துஷ்டா அஸ்தி. பாலிகா சந்தோஷமாக இருக்கிறாள். மித்ரம் சந்துஷ்டம் அஸ்தி. ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கிறார். ஸ்தூலஹ பீமः ஸ்தூலः अस्ति. उत्तमम्. शीतलः नवम्बर् मासं शीतलः करेक्ट सर शीतलः अस्ति. இல்ல நீங்க வந்து ஆஸ்திரேலியா தேசः शीतलः अस्ति, हिमालयः शीतलः अस्ति. ओके ओके. बालकः कुपितः. आपनिका गर्वितम्. आपनिका गर्वितः. शॉपकीपर इज arrogant. उत्तम. पुष्पं सुन्दरम्. Flowers are beautiful. पुष्पाणि ओके, पुष्पं सुन्दरम् ओके. श्रेष्ठः अध्यापक श्रेष्ठः. भग्नः पेटिका पेटिका भग्ना. सम्यक्. शान्तः माता शान्ता. वक्रः दर्पणः वक्रः. मिरर इज curvy. ओके. मार्गः वक्रः मार्गः. crooked road.
ஓகே குரூப் ப்ரோடக்ட். गजः गुरुः भोजनं स्वातु ஸ்வாது. स्वातु து இல்ல து. दु स्वादु ம். அலசஹ. बालकः अलसः தீர்கஹ. मार्गः दीर्घः தீர்க்கம். ஏதாவது தோணுதா? இல்ல தீர்கா. ग्रन्थं ग्रन्थं दीर्घं கிரந்தம் இல்ல கிரந்தஹ. அது தீர்கஹ கிரந்தஹ. ग्रन्थः ओहो ग्रन्थः दीर्घः தீர்கா இல்ல नदी தீர்க்கம். नदी दीर्घा நதி தீர்கா. ஓகே. தீர்க்கம். फलं दीर्घं लाङ्ग् फ्रूट् பலம் தீர்க்கம். இல்ல வந்து வாக்கியம் தீர்க்கம். இல்ல वाक्यं பதம் दीर्घं பதம் தீர்க்கம். நவீனஹ. ग्रन्थः नवीनः நவீனா. पुस्तकं नवीनं ம். बालिका नवीना கா நவீனா. बालिका பாலிகா நவீனா. கஹ அர்த்தः? न्यू गर्ल ஓகே. இப்போ அந்த வார்த்தையினுடைய பாலினம் என்னவோ அந்த பாலினத்தை பொறுத்து இந்த வார்த்தையும் உரிச்சொல்லுடைய வார்த்தையும் மாறும் சொல்லி பார்த்தோம். உத்தமஹா இல்ல உத்தமா உத்தமம் சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த சொல் வந்து ஒருமையா பன்மையா அதை பேஸ் பண்ணி இதுவும் மாறும். எக்ஸாம்பிள், பாலகஹா அப்படின்னா உத்தமஹா, பாலகாஹா அப்படின்னா உத்தமாஹா. சோ பாலகஹா கச்சதி, உத்தமஹா பாலகஹா கச்சதி, நல்ல சிறுவன் செல்கிறான். சோ பாலகாஹ கச்சந்தி, சிறுவர்கள் செல்கிறார்கள். சோ உத்தமாக பாலகாக கச்சந்தி, நல்ல சிறுவர்கள் செல்கிறார்கள். சோ நம்ம தமிழ்ல சொல்லும்போது நல்லவர்கள் சிறுவர்கள் செல்கிறார்கள் நம்ம சொல்ல மாட்டோம், நல்ல சிறுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லன்னு தான் வரும் எல்லாத்துக்குமே. பட் இங்க வந்து அந்த உரிச்சொல்லுக்கும் வந்து அந்த ஒருமையா பன்மையோ அது என்ன ஃபார்ம் வருமோ அந்த ஃபார்ம் இங்கேயும் வரும். ஓகேவா? சோ உத்தமாக பாலகாக படந்தி, உத்தமாக பாலகாக ஆகச்சந்தி, உத்தமாக புத்ராக கச்சந்தி. ஓகே, உத்தமாக பௌத்ராக கச்சந்தி. இதே வந்து பெண்பாலா இருந்தா சீதா அஸ்தி, சீதாக சந்தி. சோ உத்தமா சீதா அஸ்தி, உத்தமாக சீதாக சந்தி. சோ உத்தமாக லதாக சந்தி, உத்தமாக கூப்பியக சந்தி. கூபி கூப்பியக எங்க உத்தமான்னு வரும், அதனால அதுக்கு பகுவச்சனம் உத்தமாக. சோ உத்தமாக கூப்பியக சந்தி, உத்தமாக நர்த்தக்யக சந்தி, உத்தமாக நத்யக சந்தி, உத்தமாக பரீட்சாக சந்தி, உத்தமாக வாட்டிகாக சந்தி. ஓகே, உத்தமா அப்படின்னு உத்தமாக அப்படின்னு மாறும். அதே உத்தமம், சோ புஸ்தகம் புஸ்தகானிங்கிற மாதிரி உத்தமம் உத்தமானி, உத்தமம் புஸ்தகம் உத்தமானி புஸ்தகானி, உத்தமம் பலம் உத்தமானி பலானி, சுந்தரம் புஸ்தகம் சுந்தராணி புஸ்தகானி, சுந்தரம் சித்திரம் சுந்தராணி சித்ராணி, உத்தமம் மித்திரம் உத்தமானி மித்ராணி. கிளியரா? சோ அந்த சொல் வந்து ஒருமையோ இல்ல பன்மையோ வந்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த உரிச்சொல்லும் மாறும். இதுவும் வந்து ஒருமையிலயோ இல்ல பன்மையிலயோ வரும். பட் அதே வந்து சுந்தரி இது மாதிரி ஈல முடிகிற பெண்பால் வார்த்தைகளா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நதி நத்யகாங்கிற மாதிரி சுந்தரி சுந்தர்யஹா அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள், சுந்தரஹ பாலகஹ சுந்தராக பாலகாஹ. ஓகே, சுந்தரி பாலிகா சுந்தர்யஹ பாலிகாஹ, சுந்தரி பாலிகா சுந்தர்யஹ பாலிகாஹ. எதுக்கு சுந்தர்யஹான்னா, ஏன்னா சுந்தரிங்கிறத ஃபார்ம், அதுக்கு பகுவச்சனம்னா சுந்தர்யஹ, பாலிகா அதுக்கு பகுவச்சனம் வந்து பாலிகாஹ. அப்போ ரெண்டுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா வரும், சுந்தர்யஹ பாலிகாஹ. ஓகே, அதே மாதிரி உத்தமாக நத்யஹ, நதி நத்யஹ, உத்தமா உத்தமா உத்தமாக, சிங்க உத்தமாக நத்யஹ, சுந்தர்யஹ நத்யஹ, சுந்தர்யஹ பாலிகாஹ. இது மாதிரி மாறி வரும். பட் இங்க வந்து பாலிகாஹ வர்ற மாதிரி சுந்தராக அப்படின்னு வராது, சுந்தர்யஹ பாலிகாஹ அப்படின்னு தான் வரும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். நியூட்டர் வரும்போது வித்தியாசம் இல்லை.
ஜென்ரலா வந்து உத்தமானி, சுந்தராணி, உன்னதானி, ஹரஸ்வானி, தீர்கானி இது மாதிரி தான் வரும். அங்க பிரச்சனை இருக்காது. பட் பெண்பால்ல மட்டும் இது மாதிரி மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே ஷார்ட் எக்ஸசைஸ், நீங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்க ஒருமையில சொன்னீங்களோ இப்போ அதே வார்த்தைகளை வந்து நீங்க பன்மையில நீங்க ட்ரை பண்ணலாம். தத் கிரந்தாலயே உத்தமானி புஸ்தகானி சந்தி. கிரந்தாலயே உத்தமானி புஸ்தகானி சந்தி. உத்தமம். பாரததேசே சுந்தரியः நத்யः சந்தி. உத்தமம். தத் வித்யாலயே சுந்தராக பாலகாக சந்தி. ஓகே, இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் அது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் கமெண்ட்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த சேனல் sanskrit.ray சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தன்யவாதா. மீண்டும் சந்திப்போம்.